வங்காளதேசத்தில் இந்து மக்கள் படுகொலையை கண்டித்து தென்காசியில் தடையை மீறி போராட்டத்தில் ஈடுபட்ட இந்து முன்னணியினர் 200 பேரை போலீசார் கைது செய்தனர். வங்காளதேசத்தில் இந்து மக்கள் படுகொலையை கண்டித்தும் இந்து மக்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க கோரியும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தென்காசி மாவட்ட வங்கதேச இந்து உரிமை மீட்புக் குழு சார்பில் போராட்டம் நடைபெற்றது. தடையை மீறி 200க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த நிலையில் அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த 100க்கும் மேற்பட்ட போலீசார் போராட்டத்தில் ஈடுபட முயன்றவர்களை கைது செய்தனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. பணப்பாக்கம் அருகே முகமூடி அணிந்து திருட வந்த மர்ம நபர் சிறுவனை வெட்டியதால் ஆவேசமடைந்த 100க்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கம் அடுத்த அண்ணாமலை நகரில் உள்ள ராஜேந்திரன் என்பவர் ராணுவ வீரராக பணிபுரிந்து வருகிறார். இந்நிலையில் அவரது வீட்டில் மனைவி அலமேலு மற்றும் மகன் சோனு உள்ள நிலையில் காலை முகமூடி அணிந்து வந்த மர்ம நபர் வீட்டில் இருந்த மகனின் கழுத்தில் கத்தியை வைத்து நகைகளை கொடுக்குமாறு மிரட்டியுள்ளார். உடனே கூச்சலிடவே மகனின் கையை வெட்டிவிட்டு அலமேலுவையும் தாக்கிவிட்டு அங்கிருந்து மர்ம நபர் தப்பி ஓடியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆவேசமடைந்த பகுதி மக்கள் 100க்கும் மேற்பட்டோர் பணப்பாக்கம் ஓச்சேரி சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தொடர்ச்சியாக கஞ்சா போதையில் இந்த பகுதியில் வாலிபர்கள் அச்சுறுத்தல் செய்து வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மாமல்லபுரம் அடுத்த பையனூர் ஊராட்சியில் ரூபாய் 2.12 கோடி மதிப்பீட்டில் புதிய பள்ளி கட்டிடத்திற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் இயங்கி வரும் சென்னை அணுமின் நிலையம் சார்பில் சுற்றுப்புற மேம்பாட்டு நிதியின் கீழ் பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை செய்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக மாமல்லபுரம் அடுத்த பையனூர் ஊராட்சியில் ஊராட்சி மன்ற தலைவர் சுமிதா முத்துக்குமாரின் கோரிக்கையை ஏற்று ரூபாய் 2.12 செலவில் 6 வகுப்பறைகள் கொண்ட நவீன வசதியுடன் கூடிய 2 கழிவறைகள் கொண்ட புதிய கட்டிடத்திற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக சென்னை அணுமின் நிலைய இயக்குநர் சேஷையா கலந்து கொண்டு பூமி பூஜையில் பங்கேற்று பணிகளை துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் செங்கல்பட்டு மாவட்ட கல்வி அலுவலர் காமாட்சி, பள்ளி தலைமை ஆசிரியர் சீனிவாசன் உள்ளிட்ட பலர் பங்கேற்று சிறப்பித்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நாம் தமிழர் கட்சியினர் மற்றும் வாணியம்பாடி நகர செயலாளர் ராஜ்குமார், நகர தலைவர் பரத் ஆகியோர் தலைமையில் 30க்கும் மேற்பட்டோர் கட்சி நிர்வாகிகள் கட்சியிலிருந்து விலகியதாக அறிவித்தனர். இதுகுறித்து நாம் தமிழர் கட்சி உறுப்பினர் சங்கர் கணேஷ் என்பவர் கூறுகையில் 7 வருடமாக கட்சியில் இருந்ததாகவும் தற்போது கட்சியிலிருந்து விலகுவதாகவும் தலைமை செயலாளருக்கே உரிய பதிலில்லை என்று ஆதங்கம் தெரிவித்தார். மொத்தம் 48 பேர் போட்டு எல்லாம் ரெடி பண்ணும். 6 வருஷமா கட்சியில் தான் பயணிக்கிறேன். அது இல்லாமல் 24 தேர்தல் பரப்புரைக்கு முன்னாடி சீமான் அண்ணன் பரப்புரைக்கு முன்னாடியே நாம் தமிழர் ஏன் ஆதரிக்க வேண்டும் அந்த துண்டு அறிக்கை வச்சு நான் ஆட்டோவில் சென்னையில் தேர்தல் பரப்புரை பண்ணேன். அந்த எவிடன்ஸும் இருக்குது. அவர் செய்யாததுக்கு முன்னாடி 6 வருஷத்துக்கு முன்னாடி நான் செஞ்சுட்டேன். 6 மாதத்துக்கு முன்னாடி. திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தேசிய அளவிலான பாலியல் வன்முறைக்கு எதிரான பிரச்சாரம், உறுதிமொழி ஏற்பு மற்றும் பேரணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் தர்பகராஜ் கொடியசைத்து துவக்கி வைத்தார். நிகழ்வில் ஆண் குழந்தைகளும் பெண் குழந்தைகளும் எத்தகைய பாகுபாடின்றி சமமாக வளர்ப்போம், அனைத்து இடங்களிலும் பெண்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் துன்புறுத்துவதை தடுப்போம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி உறுதிமொழிகளை ஏற்றனர். இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் கையெழுத்து இயக்கத்தை துவக்கி வைத்து விழிப்புணர்வு பேரணி ஆட்சியர் அலுவலக வளாகத்திலிருந்து பிரதான சாலை வழியாக சென்று தூய நெஞ்ச கல்லூரி வரை சென்று முடிவடைந்தது. கர்நாடகா மற்றும் தமிழ்நாடு மாநில எல்லைப் பகுதிகளில் பெய்து வரும் தொடர் கனமழையால் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அடுத்த கெலவரப்பள்ளி நீர்த்தேக்க அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து வருகிறது. அணையின் முழு கொள்ளளவான 44.28 அடிகளில் 41.16 அடிகள் நீர் சேமிக்கப்பட்டுள்ள நிலையில் தென்பெண்ணை ஆற்றில் செல்லும் நீரில் அதிகப்படியான நுரை பொங்கி செல்வதால் விவசாயிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் அணையின் பிரதான இடதுபுற கால்வாயில் பாசனத்திற்காக திறந்துவிடப்படும் நீரிலும் குவியல் குவியலாக நுரை தேங்கி காட்சியளிக்கிறது. ஆற்று நீரில் அதிகப்படியான ரசாயன நீர் கலப்பதாகவும் இதனால் துர்நாற்றம் வீசி வருவதாக வேதனை தெரிவிக்கும் விவசாயிகள் துறை சார்ந்த அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை வைத்துள்ளனர்.
முதலமைச்சர் பிறந்த நாளை முன்னிட்டு ஆரணி பேரூராட்சியில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்கள், பொதுமக்கள் என 500 பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் ஆரணி பேரூராட்சியில் மாவட்ட பொறியாளர் அணி சார்பில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு தூய்மை பணியாளர்கள், பொதுமக்கள் என 500 பேருக்கு நலத்திட்டம் மற்றும் அறுசுவை உணவு வழங்கும் நிகழ்ச்சி மாவட்ட பொறியாளர் அணி அமைப்பாளர் ரோஸ் பொன்னையன் தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் கோவிந்தராஜன் கலந்து கொண்டு ஆரணி பேரூராட்சியில் பணிபுரியும் துப்புரவு தூய்மை பணியாளர்களுக்கும் மற்றும் ஏழை எளிய பொதுமக்களுக்கும் நலத்திட்ட உதவிகள் மற்றும் அறுசுவை உணவை வழங்கி சிறப்புரையாற்றினார். பேரணாம்பட்டு அருகே காப்பு காட்டில் மாடு மேய்த்துக் கொண்டிருந்த விவசாயி மீது 2 இடங்களில் துப்பாக்கி சூடு நடத்திய சம்பவம் தொடர்பாக போலீசார் மற்றும் வனத்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அடுத்த ஓணாங்குட்டை கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி ராமசாமி அருகில் இருக்கும் காப்பு காட்டில் மாடு மேய்த்துக் கொண்டிருந்தபோது துப்பாக்கி குண்டு வயிற்று பகுதியிலும் தொடை பகுதியிலும் பாய்ந்து பலத்த காயம் ஏற்பட்டு பேரணாம்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று மேல் சிகிச்சைக்காக வேலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். தகவல் அறிந்து அங்கு சென்ற போலீசார் வன விலங்குகளை வேட்டையாடுவதற்காக துப்பாக்கி சூடு நடைபெற்றதா என்ற கோணத்தில் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களுக்கு ட்ரோன் மூலம் மருந்து அடிக்கும் பணியில் விவசாயிகள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். திருவாரூர் மாவட்டத்தில் பெஞ்சல் புயல் காரணமாக சம்பா நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி அழுகும் நிலை ஏற்பட்ட நிலையில் தற்போது தண்ணீரை வடிய வைத்த பின்னர் இந்த சம்பா பயிர்களில் பல்வேறு வகையான பூச்சி தாக்குதல் ஏற்பட்டு வருகிறது. குறிப்பாக சம்பா பயிர்களில் குருத்து பூச்சி, தோகை பூச்சி போன்றவற்றால் பயிர்கள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டு வருகின்ற நிலையில் தற்போது திருவாரூர் மாவட்டம் கோட்டூர் அருகே புழுதிக்குடி, ஆலத்தூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் விவசாய தொழிலாளர் பற்றாக்குறையின் காரணமாக தற்போது ட்ரோன் மூலம் மருந்து அடிக்கும் பணியில் விவசாயிகள் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த ட்ரோன் மூலம் மருந்து அடிப்பதால் 1 ஏக்கருக்கு 10 லிட்டர் தண்ணீர் மட்டுமே செலவு ஆவதாகவும், அதேபோன்று அடிக்கப்படும் மருந்து கை ஸ்பிரேயர் மூலம் அடிக்கும் மருந்தை விட இந்த ட்ரோன் மூலம் மருந்து அடிக்கப்படுவதால் 60% வரை மருந்து வாங்கும் செலவு குறைவதாகவும் தெரிவித்துள்ளனர். களக்கொல்லி பூச்சி மருந்துக்கான தெளிப்பான் தான் பயன்படுத்தாது. இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, விவசாயிங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆள் பற்றாக்குறைக்கு ஒரு ஏக்கருக்கு 100 லிட்டர் தண்ணி தேவைப்படுது. ஒரு 2 ஆள் அடிக்கிறதுக்கு தேவைப்படுது. ஒரு 10 ஏக்கர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1000 லிட்டர் தண்ணி செலவாகுது. இதில் பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு வெறும் 10 லிட்டர் தண்ணியில் 1 ஏக்கர் அடிச்சிடுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஏக்கருக்கு 7லேருந்து ஒரு 8 நிமிஷம் மட்டும்தான் டைம் ஆகுது. நீலகிரி மாவட்டத்தில் மழையின் தாக்கத்தால் பாதிக்கப்படும் மக்கள் இலவச கட்டுப்பாட்டு அறைக்கு புகார் அளித்தால் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமி பவ்யா தண்ணீர் தெரிவித்துள்ளார். பெஞ்சல் புயல் கரையை கடந்த நிலையில் கடந்த 2 நாட்களாக மழையின் தாக்கம் குறைந்துள்ளது. இதனிடையே செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட ஆட்சித்தலைவர், நீலகிரி மாவட்டத்தில் வானிலை ஆய்வு மையம் மிக கனமழை பெய்யும் என எச்சரிக்கை விடுத்திருந்த நிலையில் கடந்த 2 நாட்களாக மழையின் தாக்கம் குறைந்து காணப்பட்டதால் எவ்வித பாதிப்புகளும் ஏற்படவில்லை என கூறினார். மேலும் நீலகிரி மாவட்டத்தில் குடியிருப்புகள், அங்கன்வாடி மையங்கள் உள்ளிட்ட பகுதிகளில் அபாயகரமான மரங்கள் இருந்தால் உடனடியாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வரும் இலவச கட்டுப்பாட்டு அறை எண் 1077 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு புகார் அளித்தால் உடனடியாக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் எனவும், முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக உதகை, குன்னூர், கோத்தகிரி ஆகிய பகுதிகளில் முகாம்களில் தங்க வைக்கப்பட்ட 143 பேர் வீடு திரும்பியதாகவும் தெரிவித்தார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.